வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான பரிசு என்று சொல்லலாம். அருமையான இந்த வாழ்க்கையை நாம் எப்படி அனுபவிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஆண்டவர் நாம் சந்தோஷமாக, திருப்தியாக, மன நிறைவோடு வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகின்றார். அநேகர் வாழ்க்கையை விருப்பமில்லாமல் ஒரு சலிப்போடு ஏதோ வாழ்ந்துவிட்டோம் என்ற எண்ணத்தோடு வாழ்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை வணங்குகின்ற நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அநேக சமயங்களில் நாளை நமக்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள விரும்புகின்றோம். ஆனால் இன்று நாம் எப்படி வாழ்கிறோம் என்ற கேள்விதான் அர்த்தம் நிறைந்தது. உண்மையான வாழ்க்கை என்றால், அர்த்தமான வாழ்க்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் நானும் நீங்களும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புகின்றார்? பிரியமானவர்களே, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து 3 காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம், நம்முடைய வாழ்க்கை தேவ நோக்கம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவரின் எதிர்பார்ப்புகள் நம் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்று வாசிக்கின்றோம். இந்த வசனத்தில் ஆண்டவருடைய நோக்கம், நம்மில் அவருடைய எதிர்பார்ப்பு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவரோடு இணைந்து எல்லா நேரங்களிலும் நாம் வாழ்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆதாமே, எங்கே இருக்கிறாய்? அவரை விட்டு விலகியோ தூரமாக இருந்து கொண்டே அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை கடவுளை வழிபடுவதோடு, ஆராதிப்பதோடு, ஊழியம் செய்வதோடு, சபை காரியங்களில், நிர்வாக காரியங்களில் உதவி செய்வதோடு, காணிக்கை கொடுப்பதோடு நின்று விடுவதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை இறை உறவுடன் வாழும் வாழ்க்கை. பக்தியாய் வாழ்வதை காட்டிலும் இறை உறவோடு வாழ்வதுதான் முக்கியமானது. வேதம் முழுவதும் நாம் பார்க்கின்ற உண்மை, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை உறவாடுவதற்காக தேடிக்கொண்டே இருக்கும் காட்சியைத்தான். அன்பை, உறவை, ஐக்கியத்தை தினமும் தேடுகின்ற ஆவிக்குரிய அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையை தாங்குகின்ற முக்கிய தூணாகும். ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், மோசே, தாவீது, தானியேல் இவர்களெல்லாம் இறை உறவை தங்கள் வாழ்க்கையிலே அதிகமாக அனுபவித்தவர்கள். தேவன் பரலோகத்திலே இருக்கிறவராக அறியப்பட்டாலும் அவர் நம்முடன் தங்கி இருப்பதையே விரும்புகிறார். எதற்காக? நாம் பரிசுத்தமாய் வாழ. அவர் தங்குகின்ற இடம் பரிசுத்தமாக மாறுகின்றது. சகையுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தேவன் யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அவரோடு தங்க விரும்புகின்றார். ஆம், தேவ நோக்கம் நம்மோடு அவர் எப்போதும் நல்ல உறவிலே இருப்பதுதான். நம் வாழ்வும் அந்த நோக்கம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நம் வாழ்க்கை பாதையில் இறை உறவிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றியதே நாம் அவரோடு தொடர் உறவிலே இருப்பதற்காகத்தான். என்னில் நிலைத்திருங்கள் அல்லது என்னோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் என இயேசு யோவான் 15:4 தமக்கு நெருங்கியவர்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவருக்கு நெருக்கமானவர்கள் தானா? இறை உறவில் நிலைத்திருங்கள்.
இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அன்பானவர்களே, வாழ்க்கை முதலாவது தேவ நோக்கம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறைகளை, செலவழிக்கின்ற நேரங்களை ஆராய்ந்து பார்ப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கை, தேவ நோக்கம் சார்ந்த வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, சுவையான வாழ்க்கையாக, ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். நாளையும் மற்ற ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.